You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து தாங்கும். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எந்த இடத்துல ஆண்டுடைய வசனத்தை சொல்ல போனாலும் இந்த வார்த்தையை கட்டாயம் நான் உபயோகப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருப்பார். தேவன் நமக்கு எல்லா பாதுகாப்பும், அரணும், கோட்டையும், கேடகமும், துர்கமாக இருந்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தர் தந்தருளுகிற தேவர். இந்த காலை நேரத்தில் பாருங்கள், ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் ஜபிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருப்பீங்க, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருப்பீங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து இருப்பீங்க. ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, பலனுக்காக, பலவீனம் மாறணும், ஞானங்கள் உண்டாகணும், ஆசீர்வாதம் செழுமை இருக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்வி உண்டாகணும், பிள்ளைங்க வாழ்க்கை கட்டப்படணும், திருமணங்கள் நடக்கணும், வேலைகள் உண்டாகணும்னு சொல்லி பல காரியங்களை தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து என்ன பண்ணலான்னா ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், துதிக்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஒரு காரியத்தை அவர் செயல்படுகிறார். என்ன அப்படின்னா, தேவன் அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளுடைய ஜபங்களை வேதத்தில் கவனித்தார், அவர் கேட்டார், பதில் தந்தார், நல்ல வழிகளுக்குள்ள நடத்தினார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு யாத்ராகமத்தின் புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் நல்ல வழியில் வழி நடத்தினார். இஸ்ரவேலே, எப்ராயிமே, என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தேவன் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த ஜனங்களுக்கு செய்து தேவன் வழிநடத்துகிறார். அப்படி போல் இந்த காலை நேரத்தில் இயேசு சுவாமி உங்களையும் வழிநடத்துகிற தேவன். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, எதற்காக புலம்புகிறீர்களோ தேவ சமூகத்தில், எதற்காக கண்ணீர் விடுகிறீர்களோ, எதற்காக அழுது ஜெபிக்கிறீங்களோ, காலை நேரத்தில் ஏசப்பா உங்கள் ஜபத்திற்கு பதில் தர நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் நன்மைக்கு எதுவான காரியங்களை செயல்படுவார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். தி புக் ஆஃப் ஜெர்மாயா chapter 31 verses 9 says, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம். அழுகையோட விண்ணப்பங்களோடு கூட வருவாங்க. அவங்கள நான் வழி நடத்துவேன்றார் ஆண்டவர். அவர்களை வழி நடத்துவேன். I will lead them. They shall come with weeping and with the supplication. I will lead them. யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு கூட அழுகையோடு என் சமூகத்துக்கு வருகிறார்களோ நான் அவர்களை நடத்துவேன், நான் அவர்களை கரம் பிடிப்பேன், நான் அவர்களோடு கூட இருப்பேன், நான் அவர்களுக்கு பக்க பலனாக இருப்பேன், நான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் சகோதரா, சகோதரியே, வாலிப பிள்ளை, அம்மா, ஊழியம் செய்கிற ஐயா, ஊழியம் செய்கிற அம்மா, நீ யாராக இருக்கட்டும், அழுகையோடு விண்ணப்பத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீ போவையனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லி. டெஃபினெட்லி த லார்ட் வில் லீட் யூ. அதிலே நம்ம அடுத்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அவர்களை தண்ணீரில் நதிகளடைக்கு இடராத செம்மையான வழியில் நடத்துவேன்னு சொல்கிறார். நதிகளுக்கும் இடரல் அடையாதபடிக்கு செம்மையான வழியில் நடத்துவேன். முழுகடிக்கப்படுகிறதான ஒரு காரியம். நதி என்பது நம்ம என்ன பண்ணிடும், முழுகடிச்சிடும். நம்ம அதற்குள்ள நல்லா பிரவேசிச்சுலாம் நம்ம அக்கறைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம நதியில் புறப்பட்டோம்னா நிச்சயமாக முழுகடிக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி போல நதியிலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், முழுகடிக்க மாட்டேன், நான் அவர்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க. They shall come with weeping and with supplication. I will lead them. I will cause them
to walk by the rivers of waters in a straight way, wherein they shall not stumble, for I am the father of Israel, and Ephraim is my firstborn. எப்ராயிம் என்னுடைய முதல் புத்திரன் சொல்றாரு, என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்றாரு. நேர்த்தியான வழிகளுக்குள் நடத்துவேன், நீங்க தண்ணீரில் நதியில முழுகி போக மாட்டீங்க. I will lead them in a straight way. தேவன் உங்களை நேர்த்தியான வழியில் நடத்துவதற்கு யாரெல்லாம் அழுகையோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி வருகிறீர்களோ, கர்த்தர் உங்களை நேர்த்தியான வழிகளுக்குள்ள நடத்துவார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த விதத்திலும் கைவிடவே மாட்டார். He will never forget or never forsake. தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அதுதான் தேவன் சொல்றாரு. எப்ராயிம்னு சொல்றாரு, இஸ்ரேல்னு சொல், நான் இஸ்ரேலின் தகப்பன். எப்ராயிம் என்னுடைய முதற் பேரான குமாரன், ஃபர்ஸ்ட் பார்ன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த கால நேரத்தில் எனக்கு அருமையான தேவச்சனமே, சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற, இதோ நீங்கள் வீட்டில் வேலை பார்த்துனே கவனித்து கொண்டு இருக்கலாம். இன்னும் சிலர் படுக்கையில் இருந்து கொண்டே 7 மணிக்கு அந்த வார்த்தையை வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்போமே, இதை கேட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளுக்கு புலப்படலாம்னு சொல்லி நீங்கள் படுக்கையிலேயே கூட உட்கார்ந்து இல்லை படுத்து கொண்டு கவனித்து கொண்டு இல்லை பிரயாணப்பட்டு கொண்டு வேலை பார்த்து கொண்டு. ஆனால் ஏசப்பா இன்றைக்கு அவர் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய கண்ணீரையும் அவர் காண்கின்றவர். அழுகையோடு விண்ணப்பங்களோடும் வருகிறவர்கள் அவர்கள் நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த கால நேரத்தில் இயேசு நிச்சயமா உன்னை வழி நடத்துவார். ஏசாப்பாவுடைய சமூகம் உனக்கு பாதுகாப்பு தரும். நீ நதியில நடந்து போனாலும் நீ முழுக போக மாட்ட, நீ எந்த விதத்திலும் பாழாக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் இஸ்ரேலின் தகப்பன், எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்லி ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார். He will never fail his word. He will never put his word down. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் கீழே விழுத்தவே மாட்டார். வாக்குதத்தத்தை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல கால நேரத்துக்கு நன்றி. ஆண்டவர், இந்த நாளிலே ஆண்டவரே, தண்ணீரில் நீ நடந்தாலும் நீ முழுக போக மாட்ட. இஸ்ரேலின் தகப்பனாய் இருக்கிறேன், எப்ராயிம் எனக்கு சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறவர்கள் நான் வழி நடத்துவேன்னு சொல்லி இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்து அதை தியானித்து இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு பெரிதளவில் இந்த கால நேரத்தில் அது ஆசீர்வாதமாக மாறட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியப்பா. கிருபையும் நன்மையும் எங்களை பின்தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.